ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்கை எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்ஸை வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பின்னாடி நீங்கள் யோசிப்பீங்க, இந்த காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்காக நம்ம வந்து இவ்வளோ நாளாக எங்கெங்கேன்னு தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய பேர் கூகுளில் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் சர்ச் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு கிடைக்காது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய பேத்துக்கு கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது காப்பிரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து காப்பிரைட்ஸ்னாலே என்னன்னு தெரியாத ஒரு சில பேர் கூட இருப்பீங்க. அதை பற்றின வீடியோ நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். காப்பிரைட்ஸ் தெரியாமல் காப்பிரைட்ஸ் இருக்குது, இது ஒரு மியூசிக் வந்து காப்பிரைட்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு தெரியாமல் நீங்கள் மியூசிக்கை யூஸ் பண்ணி ஒருவேளை அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோ போட்டாலோ அந்த மியூசிக் யார் மேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குமே தவிர்த்து வீடியோ போட்டால் நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இருக்காது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து அந்த காப்பிரைட்ஸ் மியூசிக்ஸ் வந்து எங்கே டவுன்லோட் பண்ணோமோ அங்கே டவுன்லோட் பண்ணி அதன்படி நீங்கள் வீடியோவுக்கு மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கும், நீங்கள் படுற கஷ்டமும் வீணாக போகாது. ஸோ அதனால் வாங்க நம்ம வந்து எங்கிருந்து காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்கை டவுன்லோட் பண்ணலாம், எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூடியூப் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம க்ரோம் ப்ரௌசர் போய்க்கலாம். க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு நார்மலாக youtube.com போங்க. youtube.com போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். ஆனால் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் தெரியணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்களோட சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்க்டாப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் ஃபார்மில் உங்களோட சேனல் அப்படியே வந்துடும். இதில் மறுபடியும் உங்கள் சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு கிரியேட்டர் ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் அது உள்ளே போன உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே தான் வந்து நம்மளோட வீடியோஸ் எவ்வளோ வியூஸ் இருக்குது, அது சப்ஸ்கிரைபர் அந்த கவுண்டெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுலேயே கீழே நான் ஜூம் பண்ணி கட்டுற பாருங்கள், இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து உங்கள் ஐக்கானுக்கு கீழே வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், கமெண்டு அது இதுன்னு. இந்த இடத்துல மியூசிக் சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆடியோ லைப்ரரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இவ்வளோ மியூசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ இந்த மியூசிக்ஸை வந்து இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ மியூசிக்ஸ் இருக்குது. இந்த மியூசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் எப்படி பண்ணுறதும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மியூசிக்கை டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோட் ட்ராக் வந்துருச்சு. டீட்டெயில்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆன உடனே நம்ம வந்து பே பண்ணி காட்டலாம். ஸோ வந்து நம்ம காப்பி ரைட்ஸ் இல்லாமல் மியூசிக்ஸ் வந்து வீடியோவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதில் எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக்ஸை வந்து நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி ரைட்ஸ் இல்லாத மியூசிக்ஸை வந்து நம்ம நிறைய இடத்துல தேடிட்டுருக்கோம், தெரியாதவங்க நிறைய இடத்துல தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ மியூசிக்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வீடியோ மேக் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காப்பிரைட்ஸ் இல்லாத உங்களுக்கு தெரியாமல் காப்பிரைட்ஸ் இருக்கிற வீடியோஸோ இல்லை இருக்கிற மியூசிக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோ அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். உங்களுக்கே தெரியும், காப்பிரைட்ஸோட ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மியூசிக்ஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இனிமேல் வீடியோ பண்ணுங்கள். இந்த வீடியோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட்ஸ் இல்லாத மியூசிக்கை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், நம்ம யூடியூப்லேருந்தே டவுன்லோட் பண்ணலாம். இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெரியாமல் இருந்திருக்கு. நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னும் பல தகவல்களோடு பார்க்கலாம்.